கர்த்தர் நல்லவர். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லாவற்றையும் நினைத்து நாம் துதிக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லணும்னு பைபிளில் சொல்லியிருக்கு. ஆகவே ஆண்டவர் செய்ததை, இனி செய்ய போகிறதை எண்ணி ஆண்டவரை நாம் துதித்து நாம் மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையிலே நாம் உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ்.
பிழைக்க வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நாங்க உயிர் பிழைத்தோம், உயிர் பிழைத்தேன், உயிருள்ளவரை துதிப்பேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. நம்மை பிழைக்க வைக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நாம் பிழைத்திருப்பதற்கு காரணம் நம்முடைய ஆண்டவர் இயேசு தான். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? நம்மை பிழைக்க வைக்க ஒருவர் இருக்கிறார். வேதத்தில் சொல்லியிருக்கிறது, ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அதை எப்படி நான் பிழைக்க வைக்கிறேன். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அதை எப்படி நான் பிழைப்பூட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவர் நம்மை குறித்து அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதை காட்டிலும் விலையேற பெற்ற உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் நம்மை பிழைக்க வைக்கிறதுனால, நம்முடைய தகப்பன் நம்மை பிழைக்க வைக்கிறதுனாலே நான் பிழைத்திருக்கிறேன். எப்படி நம்மை பிழைக்க வைக்கிறாராம்? ஒரு தகப்பன் எப்படி தோளில் சுமந்து தம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும், அவர்களுக்காக எவ்வளவு பாடுபடுகிறாரோ, அதே போல நம்முடைய ஆண்டவர் தகப்பனாக நம்மோடு கூட வந்தவராக இருக்கிறார். அதை தான் பாடுறோம். ஒரு தாய் எப்படி அரவணைத்துக் கொள்ளுகிறாளோ, அதே போல நம்முடைய ஆண்டவர் இயேசு நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் நம்மை அரவணைத்து, நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அரவணைக்கிற ஆண்டவராய் அவர் இருந்திருக்கிறார். ஒரு சில நேரத்தில் ஒரு நண்பனிடத்துல தான் பல காரியத்தை பகிர்ந்து கொள்ள முடிகிறது. நான் வீட்டில் சொன்னால் நம்மளை என்ன நினைச்சிருவாங்கன்னு யோசிக்கிறோம். பாஸ்டர் கிட்ட சொன்னால் நம்மளை என்ன நினைச்சிருவாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நண்பனிடத்தில் எப்படி பேசுகிறாரோ, அதே போல நம்முடைய கர்த்தர் இடத்தில் நாம் பேசும்போது ஒரு நண்பனை போல் என்னோடு கூட வருகிற நல்ல தேவனாய் இந்த இயேசு என் கூட இருந்திருக்கிறார். என்ன பாடுறோன்றது ரொம்ப முக்கியம். ஏதோ பாட்டு போடுறாங்க பாடுறோன்னு இல்லை. கர்த்தர் என்னோடு கூட எப்படி இருந்திருக்கிறார் என்பதை அனுபவபூர்வமாய் நினைத்து நாம் பாடும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி இன்னொரு பாட்டை பாட போகிறோம். புது பாட்டு தான், ஆனால் எளிதான பாடல். நீங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாடல். ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என் முழு உள்ளத்தோடு உம்மை பாடுவேன் என்று ஆண்டவரை நாம் உயர்த்த போகிறோம். அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். சொல்லுவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என்றென்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். மறுபடியும் எல்லாரும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே,
உயர்த்துவோம். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை கட்டளையடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமாவே பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் சொல்லுவோம். துதித்திடும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும். முகமுகமாய் கர்த்தரை சந்திக்கக்கூடிய நாள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நம்முடைய வாழ்க்கையில பாவங்களும் இல்லை, பாரங்களும் இல்லை. அவருடைய ராஜ்யத்தில் சென்று மகிழ்ந்திருக்கக்கூடியவர்களாம் நாம் இருக்கிறதை எண்ணி ஆண்டவரை சொல்லி பாடுவோம். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லை, பாரங்களும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லை, பாரங்களும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலே. மறுபடியும் சொல்லுவோம். முகமுகமாக நேசரை காண்பேன். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? அந்த நிச்சயத்தோடு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாருடைய ஆத்துமாவும் கர்த்தரை உயர்த்தும். ஆத்துமா பாடிடுதே இயேசுவையே. ஆத்துமா ஆத்துமனேசர். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே இயேசுவையே.
ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேச இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம். சத்தத்தை உயர்த்தி துதித்திடும், போற்றிடும். நல்ல சத்தமா சொல்லுவோம், துதித்திடும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஹல்லேலூயா. என்றும் துதிக்கக்கூடிய ஒரே நல்ல தேவன். ஆத்துமா எப்படி துதிக்கிறது? எனக்கு நன்மை செய்த தேவனை நோக்கி துதிக்கிறது. எத்தனை பேருடைய ஆத்துமா பாடிச்சு? நம்ம பாடுறது வேற, நம்ம ஆத்துமா பாடுறது வேற. சிலர் சொல்லுவாங்க உள்ளத்திலிருந்து பாடுறாங்கப்பா. அப்படின்னா என்ன? ஏதோ பாட தெரிஞ்சவங்க அப்படி இல்லை, உள்ளத்திலிருந்து பாடுறது. அப்படின்னா நான் இந்த பாட்டை பாடினவர் 2 காலம் அவருக்கு இல்லை, ஆனால் அவர் அந்த இல்லாத நிலைமையில நமக்கு நல்ல காலை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் கொடுத்து நம்ம பாடுறோம். ஆனால் அந்த பாட்டை எழுதினவர் அவர் பாருங்க, அவருடைய 2 காலம் இல்லாத நிலைமையில், அவர் பேர் ரீகன் கோம்ஸ். ஆமாம், 2 கையும் பாதிப்பு. இப்படி பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த பாட்டை எழுதி பாடுறார். என்ன சொல்லி பாடுறாரு? என் உள்ளம் கர்த்தரை எப்பொழுதும் போற்றும், ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவே. அவர் இந்த உலகத்தில் கடைசி அந்த வரியில் எழுதியிருக்கிறார் பாருங்க, இந்த உலகத்தில் எல்லா பற்கடிப்புகள், பாவங்கள், பாரங்கள் இருக்கும். ஆனால் அவர் சொல்றாரு, நான் நேசரை முகமுகமாக சந்திக்கிற ஒரு நாள் வரும், அங்கே பாவங்களும் இல்லை, பாரங்களும் இல்லை என்று அவர் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நம்மலாம் அதை நினைச்சு பார்க்கணும். நம்ம அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம அங்கே போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அது நம்மளை தான் கேட்டுக்கணும், நமக்கு தான் தெரியும். நம்ம அங்கே போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அவர் அதை தான் சொல்லி பாடுறாரு. அவர் பாடும்போதே, அந்த பாட்டை நான் கேட்கும்போதே அதில் எனக்கு தோணிச்சு, அவர் உள்ளத்திலிருந்து, அவருடைய ஆத்துமாலிருந்து பாடினார். அப்படி தான் பாடினார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவே. அவருக்கு ஒன்று தெரிந்திருந்தது, இந்த ஆத்தும நேசர் எனக்காக ஒருவர் இருக்கிறார், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்லும்போது சொல்றார், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். அப்படின்னா என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் செய்ததை நினைச்சிட்டு என்னால் அமைதியாக இருக்கவே முடியாது. மாறாக கர்த்தரை துதித்து உயர்த்தி போற்று பாடுகிறவனாய், உயர்த்துகிறவனாய் இருக்க கர்த்தர் என்னை வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், அவருக்கு நிகரான ஒப்பான ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சொல்லி இப்போ உயர்த்தி பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசுவுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. இந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே என்னுடைய ஆத்துமா பாடியவரை உயர்த்த போகிறது. எல்லாரும் சொல்லி ஆண்டவரை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வவல்ல அதிகாரம் படைத்த எங்கள் தெய்வமே, உமக்கொப்பானவர் ஒருவருமே இல்லை. உமக்கொப்பானவர் ஜனங்களின் தாகம் தீர்க்கிற ஆண்டவர், அதிசயமுள்ள நாமம் கொண்டவர், அற்புதம் செய்கிற தேவன் என்று சொல்லி அவரை உயர்த்தலாம். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும். எல்லாரும் அவரை உயர்த்துவோம். வார்த்தையினால் போஷிக்கிறவர், நம்முடைய சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து போஷிக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். அவரை போல ஒருவரும் இல்லை, நம்மை நேசிக்க ஒருவரும் இல்லை. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, ஓ எஸ், உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. இந்த பூமியில் அநேக உயர்ந்தவர்கள் இருக்கலாம், இந்த பூமியில் அநேக செல்வாக்கு படைத்தவர்கள் இருக்கலாம்,
நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், இன்ஃப்ளூயன்ஸ் நிறைந்த நபராக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரே இன்ஃப்ளூயன்ஸ் இயேசு மாத்திரம்தான், கர்த்தர் மாத்திரம்தான். நான் எந்த இடத்துக்கு போனாலும் அதை நான் நினைப்பேன். எந்த இடத்துக்கு போனாலும் எவ்வளோ பெரிய ஆட்களை சந்திக்க இப்போல்லாம் அப்படி நேரிடுகிறது. ஆனாலும் அப்படி நான் சந்திக்க போகும்போது எனக்கு என்ன இருக்குதோ இல்லையோ, நான் என் பலத்தோடு போகிறதில்ல. என் கூட இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவருக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை என்ற தைரியத்தோடு நான் போய் பேசணும். சிலர் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எப்படி அட்டன் பண்ணணும்னா, என்னை சுற்றி 100 பேர் அந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கலாம். ஆனால் நான் போய் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒன்று தெரியணும், என் ஆண்டவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, அவர் என் கூட இருக்கிறார்ன்ற தைரியத்தோட போய் பேசி பாருங்க. எத்தனை பேர் அப்படி பேசியிருக்கிறீங்கன்னு தெரில, நான் அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி செஞ்சு பாருங்க, அப்படி பேசி பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக மகிமைப்படுவார். இது எதற்காக சொல்றேன்? ஏன்னா ஒரு நிஜமான ஒன்று, வானத்திலும் பூமியிலும் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்பதனால தான் நான் இதை சொல்றேன். அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், எந்த நேரத்தில் அவரை துதிப்பேன். ஏன் அவர் அப்படி துதிக்கிறாரு? ஏன்னா அவர் ஒன்றை மாத்திரம்தான் அறிந்திருந்தாரு, என் வாழ்க்கையில் உயர்வானாலும் தாழ்வானாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்பதை தாவீது அறிந்ததுனாலே அவனால் சொல்ல முடிந்தது. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி அறிந்திருக்கிறீங்க? உங்கள் இடத்துல எழும்பி நின்று சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறீர், எங்கள் உயரத்திலும் இருக்கிறீர், எங்கள் தாழ்மையான சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர். இன்றைக்கு வரைக்கும் எங்களை நடத்தி இந்த ஆகஸ்ட் மாதத்தை முடிக்கும் போது எங்களுக்கு ஒன்றை காண்பித்திருக்கிறீர், ஆண்டவரே உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, என் ஆண்டவருக்கு நிகர் ஒருவரும் இல்லை. இந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார், இந்த ஆண்டவர் எனக்கு முன்பதாக செல்லுகிறார். எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும், என் வாழ்க்கையில நம்பிக்கை எல்லாம் இழந்து போனாலும், எல்லாமே முடிந்தது என்று நான் நினைத்தாலும், எனக்கு ஒன்று மாத்திரம்தான் தெரியும், முடிந்தது என்று நினைக்கிற நேரத்தில் ஓ ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னுடைய கல்லறை மறுபடியும் திறக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, என்னுடைய கல்லறை திறக்கிறவராக இருக்கிறார். என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை கொண்ட நிகரற்ற ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிற தெய்வமாய் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை துதிக்க போறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவரை சொல்லி உயர்த்த போகிறோம். கொஞ்ச நேரம். Thank you Jesus. Hallelujah. Father, we worship you. உம்மை துதிக்கிறோம். எங்கள் சூழ்நிலைகளின் மத்தியிலே எங்களை எழும்ப செய்கிற ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். Oh Jesus. மீண்டும் விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய தடுப்புகளால் குணமாக்குகிற தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரண
என்ன தெரியுமா? மீண்டும் எழுப்பிடுவீர் பேலன். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை மீண்டும் கட்டுகிறவர், மீண்டும் எழுப்புகிற தெய்வம். மீண்டும் எழுப்பிடுவீர், பேலன் கொடுத்துடுவீர். உந்தன் தாழ்வுகளா காரியங்களை செய்கிறவர், நம்பிக்கை இழந்தவர்களை நம்பிக்கை ஊட்டுகிற தெய்வம். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறீர்களா? எல்லாமே முடிந்தது என்று வந்திருந்தாலும் கர்த்தர் மீண்டும் கட்டுகிறவர். என்றாலும் எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டுவீர், என்னை மாறுவார் உயிர் தெழும்ப செய்கிறவர். ஓ ஷகதனரபா, கல்லை புரட்டுகிறவரே, செய்கிறவரே. உங்க சத்தத்தை உயர்த்தி இன்னும் துதியுங்கள், இன்னும் கர்த்தரை ஆராதியுங்கள். No matter what it is, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு உயிர்த்தெழ செய்கிறவர், கட்டுகிற தெய்வம். இன்னும் உம்மை சொல்லுங்க, நல்லவர் வல்லவர், நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர் இயேசு. நல்லவர் வல்லவர், சர்வ சத்தத்தை உயர்த்தி ஓ எஸ், நல்லவர் விலகாத தெய்வம், முன் செல்லுகிற ஆண்டவர். விலகாத
எங்களை விட்டு விலகாதவரே, எங்களுக்கு முன் செல்லுகிறவரே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, 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 ஓ எஸ், ஓ ஆவியானவரே, 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 ஓ எஸ். எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோம். ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடும். சத்தத்தை உயர்த்தி, ஒரு மகிமை என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் ஓ உங்களை மூடுகிறது. அவருடைய மகிமை, ஓ எஸ், விலகாத விலகாத மேகம் நீ, சொல்லுவோம், விலகாத மேகம் நீ, விலகாத மேகம் நீ, விலகாத மேகம் நீ, விலகாத மேகமே, விலகாத மேகம் நீ, எங்களுக்கு முன்பதாக செல்லுகிற எங்கள் தெய்வமே, ஓ உம்மை ஆராதிக்கின்றோம். விலகாதவரே, எல்லாரும் சொல்லுவோம், விலகாத மேகம் நீ, விலகாத மேகம் நீ, ஓ ஹalleluya, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். சொல்லுங்க, நம்மை விட்டு விலகாதவர், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, எங்களை விட்டு விலகாத எங்கள் தெய்வமே, யார் எங்களை விட்டு விலகினால் நீர் ஒரு நிழல் போல எங்களோடு கூட வருகிற தெய்வம், நீர் எங்களோடு கூட வருகிறவர், நீர் எங்களோடு வருகிறவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீர் எங்களோடு வருகிறவர், எங்களை விட்டு விலகாத தெய்வம் நீர். அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களோடு கூட ஆண்டவர் இரவும் பகலும் பாதுகாத்தாரோ, அதே பாதுகாப்பின் கரம் நம் மீது இருப்பதாக, நம் குடும்பத்தின் மீது இருப்பதாக, நம் சபை மீது இருப்பதாக. ஓ ஸ்தோத்திரம், விலகாத மேகம் என்னை பின்தொடரட்டும். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் பின்தொடர்ந்த விலகாத மேகம் எனக்கு முன்பதாக செல்லுகிறதே, அது என்னை பாதுகாக்கும், அது என்னை வழி நடத்தும், அது எனக்கு போஷிக்கும், அது எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறதாய் விலகாத மேகமாய் என்னோடு கூட வருகிற இயேசு கிறிஸ்து, இயேசு என் பாதுகாப்பாய் என்னோடு கூட நீர் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தை முடிக்க எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நாங்கள் இன்னும் உம்மை துதிப்போம், இன்னும் உம்மை போற்றுவோம். எங்கள் சூழ்நிலைகள் ஏருக்கு மாறாக இருக்கட்டும், ஆனால் இன்னும் உம்மை துதித்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. இன்னும் உம்மை போற்றுவோம், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்போம், இன்னும் அதிகமாய் உம்மை உயர்த்துவோம். நோ மேட்டர் வாட் இட் இஸ், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன காரியமாக இருந்தாலும் நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருப்போம், உம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் மேகம் இந்த இடத்துல இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை மூடி கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆளுகைக்குள்ளே இருந்து, உம்முடைய மேகத்துக்குள் இருந்து உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்கிற எங்கள் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். அதிசயம் செய்கிற கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். நாங்கள் உம்மை ஆராதித்து தொழுது இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற நேரத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.